ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரைமுடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து சின்ன வெங்காயம் சேர்த்து மையாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் குறை அரைக்கும்போது இந்த தக்காளி சேர்த்து அரைங்க. எந்த டைமில் தக்காளி சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்பு கெட்டியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கடாய் எடுத்து கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 கிலோ வெள்ளை கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்குங்க. இந்த வெள்ளை கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் மாறினதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சு 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெயில் கிண்டும்போது நல்லா மணமாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து களி ஊற்றிக்கோங்க. கரைச்சி வச்ச புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
கரைச்சி வச்சு புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்தோடனே வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஆனால் திறந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்று பிறந்தநாள் திருநாள் காணும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.